ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதமோட பெயர் காரணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆடி மாதம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஆடி மாதம்ன்றது ஆடின்றது எப்படி பெயர் வந்ததுன்றதை வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஆடி என்பது ஒரு தேவமங்கையின் பெயர். ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கையிலையினுள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்தாள். பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றாள். அப்பொழுது ஒரு கசப்பான சுவையை உணர்ந்த சிவபெருமான் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க துணிந்தார். அப்பொழுது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதம் அடையச் செய்தது. அவள் ஈசனை வணங்கி, ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வையை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள். ஆனால் சிவபெருமான், என் தேவி இல்லாத சமயத்தில் நீ அவளைப் போலவே வடிவம் கொண்டு வந்தது தவறு. எனவே பூ உலகில் கசப்பு சுவை உடைய மரமாக பிறப்பாய் என்றாள். அவள் விமோச்சனம் கேட்க கவலை வேண்டாம். நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கே கிட்டும். சக்தியை வழிபடுவது போல உன்னையும் வழிபடுவார்கள். ஆடியாகிய உன் பெயரிலே ஒரு மாதம் பூவுலகத்தில் அழைக்கப்படும். இந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்வாய் என்று அருளினான். ஆடி என்ற தேவலோக பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறார். ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது. ஸோ எல்லாரும் ஆடி மாதன்றத ஆடினோம். ஸோ அந்த ஆடின்றது தேவலோகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணோட பெயர். அதுதான் இங்கே வந்து நம்ம ஆடி மாதமாக வச்சிருக்கிறாங்க. ஸோ அதோட ஆடியோட சிறப்பையும் ஆடி எப்படி பெயர் வந்ததுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்.